உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் முரசறைவாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நெய்தல் பயணம் அப்படின்ற பேரில் நம்ம கடலோர பகுதிகள் எல்லாத்துலயுமே போயிட்டு மக்களுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகர்கோவில். நாகர்கோவில்ல சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா முத்துக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை பேசி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஆனா முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இது ரொம்ப இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாவே வந்து நமக்கு இந்த டாஸ்மாக் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த டாஸ்மாக் அப்படின்ட்டு வரும்போது இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தான் வந்து பெருசா ஒரு சினத்தை எடுத்து அதை மூடுறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது உண்மைதானா? நிச்சயமா நம்ம நாம் தமிழர் கட்சி தான் இப்போ மக்களுக்கான எல்லா போராட்டங்களையும் வீரியமா முற்றுகை போராட்டமாகட்டும், கண்டன ஆர்ப்பாட்டங்களாகட்டும், மக்களுக்கு தேவையான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எடுக்கிறதே நாம் தமிழர் கட்சின்னு ஆயிடுச்சு. எதிர்கட்சியே அறிவிக்கப்படாத எதிர்கட்சியா செயல்படுறது நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமான் தான். அரசுகளோட தோல்வியும் அரசியலோட செயல்பாடுகள் உள்ள அத்தனை விஷயங்களையும் மக்கள் மன்றத்திலிருந்து மக்கள் சார்பாக கேள்வியா முன்வைக்கிறது அண்ணன் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணனோட வழிகாட்டுதல்ல நம்மளும் களத்துல நம்மளால என்னென்ன செயல்கள்லாம் மக்களுக்காக செய்ய முடியுமோ, மக்கள் வந்து ஒருங்கிணைந்து போராட முடியாத இடத்த அவங்களுக்கான இடத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து போராடுறோம். அது டாஸ்மாக் ஆகட்டும், மாநகராட்சி, நகராட்சி அவங்க நிர்வாகங்கள்ல இருக்கிற முறைகேடுகள், லஞ்சம், சீர்கேடுகளை பற்றி ஆகட்டும், தொடர்ச்சியா நம்ம அதுல களத்துல நின்றுட்டு தான் இருக்கிறோம். டாஸ்மாக் வந்து நேரடியா ஒரு குடும்பத்தை பாதிக்கிறதுனால அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து நம்ம அதுக்கான இது கொடுக்குறோம். அதுலயும் ஒரு கடைகளை நம்ம முற்றுகை போராட்டம் பண்ணும்போதோ, இந்த கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லும் போதோ, அந்த கடையை அவங்க நிரந்தரமா மூடிடுறதும் இல்லை. அவங்க அந்த கடையை இடம் தான் மாற்ற போறாங்க. அந்த குறைஞ்சபட்ச இதுவே அரசு செவிசாக்கிறது இல்லை. கடுமையான போராட்டங்கள் மூலியமா மக்களோட எண்ணத்தை நாம் தமிழர் கட்சி பிரதிபலிக்குது. அவ்வளவுதான். இப்போ டாஸ்மாக் அப்படின்ட்டு வரும்போது விதிமுறை அப்படின்றதுலாம் சொல்றீங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல இருந்தோ இல்ல கோவில்ல இருந்தோ எவ்வளவு தூரத்துல டாஸ்மாக் இருக்கணும், இல்லைன்னா பொதுமக்கள் அதிகமா நடமாடும் பகுதியில இருந்து எவ்வளவு தூரத்துல எந்த அளவுல இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவு ஒரு நிர்ணயம் இல்லை. அது எப்படி வச்சிருக்காங்கன்னா, மாநகராட்சி, பேரூராட்சி அப்படி பஞ்சாயத்து லெவல் ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இங்க மாநகராட்சிக்கு 50 மீட்டரும், பேரூராட்சிகளுக்கு 100 மீட்டருக்குள்ள கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் இதுகள்லாம் இருந்தா அது விதிமீறல்ல வருது. அந்த இடத்துக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள அனுமதி வழங்கக்கூடாதுங்கிறது தான் விதி. ஆனா அந்த விதிகளை எதையுமே கடைபிடிக்கிறது கிடையாது. எங்க வச்சா நல்ல வியாபாரம் ஓடுங்கிறத பார்த்துட்டு எங்க மக்கள் அதிகமா கூடுவான், எங்க மக்கள் அதிகமா மளிகை வாங்க ஜாமான் வாங்க வர்றான், எங்க பஜார் இருக்குது, எங்க வச்சா அது ஒரு தொழில் தானே அவங்களுக்கு. இல்லை எங்க வச்சா சரக்கு அதிகமா விற்குமோ அங்க வச்சு விற்கிறான். அதை நம்ம கண்டிக்கும் போது மக்களுக்கு இடையூறா இருக்குது. குடிச்சிட்டு ரோட்ல படுத்துடுறாங்க, ஆடை இல்லாம இருக்கிறாங்க, மகளிர் நடமாடுறாங்க, இப்படியான விஷயங்களை சுட்டி காட்டி மனு கொடுக்கறதும் சுழற்சியில சுழல்லே வச்சிருப்பாங்க. கலெக்டர் பாருங்க, டாஸ்மாக் டிஎம் பாருங்க, எஸ்பிட்ட போறது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போறது, பேரூராட்சி தலைவர் படி, இப்படியே சுத்தி ஒரு கடைக்கே 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வச்சு மனுவே கொடுத்துட்டு இருப்போம். திருப்பி நீங்க இப்ப இந்த முற்றுகை போராட்டம் போகும்போது சொல்றா, நீங்க ஏன் மனு கொடுக்கலையே, ஒரு நேர்த்தாயா கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். டெய்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். தினசரி அதிகார வர்க்கத்தை சந்திச்சு கொடுக்குறோம். அவங்க அதை வாங்கி அங்க போடுறதோட சரி, அதுக்கான விடையே எங்களுக்கு கிடைக்கல, தீர்வே வரலைங்கிற போதுதான் மக்கள் சார்பா மக்கள் எடுக்க வேண்டிய போராட்டத்தை மக்களாகிய நாம் தமிழர் கட்சியா நாங்கெல்லாம் சேர்ந்து அதை எடுக்கிறோம். முற்றுகை போராட்டம் எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு திராவிட கட்சிகளோ அல்லது ஒரு தேசிய கட்சிகளோ ஒரு முற்றுகை போராட்டம் எடுக்கும்போது அவங்க நடந்துக்கிற அநாகரிக முறையில நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாருமே நடக்கல. 3 போராட்டமும் நாங்க பண்ணணும். அதுல நேத்து பெருவாரியான மக்கள் கூடி பண்ணும்போது கூட அநாகரிகமான முறையில நாங்க எந்த செயல்பாடுகளும் இல்லை. அந்த பேரிக்கார்டை நீக்கினாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதோ, அரசு அதிகாரிகளை இழிவா பேசுறதோ, அல்லது அவங்களுக்கு கூட கை கலப்புகளை செய்யறதோ, அவங்கள இது பண்றதோ அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்களோட கொள்கைகளையும் இதை சொல்ல வந்திருக்கிறோம். எங்களோட போராட்டத்தை உறுதித்தன்மையோட நடத்துவோங்கிறதையும் தாண்டி நாகரிகமான முறையில தான் நம்மளோட போராட்டத்தை, நம்ம வலுவான போராட்டத்தை அவங்கள காட்டக்கூடிய அதுலேயும் கண்ணியம், அதுலேயும் நேர்மை எல்லாமே நம்ம அதில் முழுமையாக கடைப்பிடிச்சோம். அதிகாரிகளுக்கு வேற வழி கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட அடிமையாக தான் அவங்கள வச்சிருக்கிறாங்க. காவல்துறையோட நிலைமை தான் எங்களோட பரிதாபமானது. நாங்கள் ஒரு நாள் வர்றோம், போராடுறோம், போறோம். ஆனால் இந்த அரசு இயந்திரம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்ய வேண்டிய நிலைக்கு காவல்துறை தள்ளப்பட்டிருக்காங்க. நம்மகிட்ட பேசும்போது அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. நேற்று நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு கூட தான் காவலர்களும் உணவு இருந்தாங்க. நாங்கள் எப்படி இருந்தோமோ ஒரு போராட்ட களத்தில், அதே போராட்ட களத்தில் என்னென்ன சவால்கள் இருந்தோ அது அத்தனையும் காவல்துறையில் உள்ள பெண் காவலரும் ஆண் காவலர்களும்
ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் டிஎஸ்பி எல்லாருமே அதே நிலைமையில தானே. அவங்களுக்கு ஒண்ணு அவங்க கையில ஒண்ணு இல்லைங்கிறது தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கும் மூடுறதுல உடன்பாடு இருக்குது. இந்த அவங்களுக்கு போராட்டத்துல மூடுறது மட்டும் இல்ல, இந்த அரசு இயந்திரம் எப்படி இயங்குங்கிறதுல அவங்க எல்லாம் தெளிவா தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதுல கருத்து சொல்றதுக்கோ தம்பி இப்படிதான் இருக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றதுக்கான எந்த இதுவுமே இல்லை. ஒண்ணு என்னன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு சிஸ்டமே இப்படித்தான் இருக்கு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல நீங்க போராடி என்ன நாங்க கருத்து சொல்லி என்னங்கிறது தான். இதுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்குவோம். அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க, நாங்க எல்லாம் தருவோம் முடியாதும்பாங்க. அந்த ரெண்டு பேரும் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கேம் மாதிரி. நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவேன், நானும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றேன். அதுல எப்பவுமே இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படின்னா நீ சொல்லு நானும் சொல்றேன், நாங்களும் அதான் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்றோம். அவங்க அவங்களோட நிலைப்பாட்டுல அரசு என்ன சொல்லி இருக்கிறோம் அதுல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க மக்கள் சார்பா என்ன முன் வைக்கணுமோ அதை நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப நேத்தும் தீர்வுங்கிறது இல்ல, மக்களுக்கு அந்த கடையை இப்ப அந்த கடையை மூடுறாங்க, மூடிட்டு அந்த எண் குறிப்பிட்ட எண் கடையை மூடிட்டே விட்டுறப்படுது இல்லை. இந்த இடத்த மாத்தி யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல கொண்டு வையங்கிறது தான். அந்த கடையை மாத்திட்டு போ, அந்த ஜங்ஷன்ல வைக்காத, எங்க இருந்தாலும் உன்னை தேடி ஆள் வரப்போகுது. நீ எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்துல வச்சாலும் குடிக்கிறதுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அங்க கொண்டு வேணும், அவங்களோட சாதனை அப்படித்தானே இருக்குது. அதனால இங்கேயே வச்சிருக்கிற மாத்தி இது விதிமீறலுக்கு உட்பட்டு இருக்குது, நீ தொந்தரவு இல்லாத இடத்துல வச்சிருங்கிறதா. இது கடையை நிரந்தரமா மூடிட்டு போக மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இப்ப எப்படின்னா அது நெடுஞ்சாலை நல்லா பாத்துங்க. முதல்ல பாரோட சேர்ந்து இயங்குது, பாரை மூடுறாங்க வளாகத்துக்குள்ள. சாலை ஓரங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த பக்கம் சற்று அடைச்சிட்டு பின்னாடி ஒரு ஓட்டை போட்டு அந்த பக்கம் வைக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு முழுக்க வைக்கிறாங்க. இந்த கடையும் அப்படிதான். நீ ரோட்ல தானே வைக்கணும்னு சொன்னா ரோட்ல வாசல் கிடையாது, பின்பக்கம் வாசல், பின்பக்கத்துல விற்கிறாங்க. இப்போ பார் வழியா போய் தான் இப்படி வாங்கணும், அந்த மதுபான விடுதி வழியா தான் வாங்கணும். விடுதியை மூடிட்டனால அந்த கேட்டை மூடிட்டனால இப்படி போய் பின்னாடி வாங்க முடியாது. அப்ப என்ன பண்றாய், இதையோ ஏதோ ரோட்ல வைக்க கூடாதுதான், ரோடு சட்டை திறந்து முன்ன வைக்கிறான். இது காணொலியிலே எல்லா காணொலியிலும் இருக்குது. அப்ப உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலும் தீர்ப்புகள்லையும் சாலை ஓரத்துல வைக்க கூடாது இருக்கு. இப்ப அந்த பாரை மூடி இருக்க பார் வளாகத்துக்குள்ளே இது இருக்கு. அந்த பாருக்கு விடுதியோட போய் வாங்க முடியாத உடனே முன்ன சட்டை திறந்து வைக்கிறது அதை விட அப்பட்டமான விதிமுறைகள் தானே ரோடு ஓரத்துல இருந்து. அப்போ எல்லா அரசு இயந்திரங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பாக்குற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த காணொலிகளை பார்த்தானே எல்லாத்துக்குமே தெரிந்தே தவறுதான், நாங்க ஒரு நாம்ஸ் வச்சிருக்கோம், அந்த நாம்ஸை எங்களால கடைபிடிக்க முடியாதுதான், எல்லாரும் கண்டும் காணாம போங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு இப்ப போனா இதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்க நீதிமன்றத்தை போய் நாடுங்க, அனுமதி கொடுத்தது நீங்க அதை தடை பண்ண முடியாதா, இந்த கடையை மூட முடியாதுங்கிறத நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட கேள்வி. எப்படின்னா எதுவும் யாரும் கேட்காதீங்க, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியில இருக்கு. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம போராடுறதை தவிர நமக்கு வழி கிடையாது, நம்ம போராடுறோம். இதுல மக்களுடைய பங்களிப்பு அப்படின்றது, மக்களுடைய ஆதரவு அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல போயிட்டு என்னன்னா மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக கேள்விகளை கேட்டுட்டு வரோம், நேரடி மக்களை தான் சந்திச்சு பேசணும். அதுல உங்க இந்த டாஸ்மாக மூடலாமா மூடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல கண்டிப்பா மூடணும், யார் மூடுறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. ஆனா பேசும்போது எல்லாரும் பேசிடுறாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும் போது இந்த இடத்துல மக்கள் தானாவே முன் ஆதரவு தாராங்களா? இல்ல, மக்கள் தீயது எதுவோ அதுக்கு மக்கள் ஆதரவு கிடையாதுதான். ஆனா மக்களோட மனநிலையே எப்படி ஆயிடுச்சுன்னா யார் வந்தாலும் மூட மாட்டேங்கப்பா டாஸ்மாக, நீனும் சொல்லுவ, நீனும் வந்தாலும் மூட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 5 ஆண்டு காலம் அவங்க மாத்தி மாறி ஒரே வாக்குறுதிகளை மாத்தி மாத்தி கொடுத்து மக்களை ஏமாத்தினதான் வச்சு, நீ சொல்லுவேனா செய்ய மாட்டேன் அப்படின்னா மக்கள் மனநிலையில இருக்கா. அதனால உன்னை சொல்லியும் வேஸ்ட், உன்னை அடிச்சும் வேஸ்ட், நீ எது பண்ணியும் எந்த பலனும் இல்லை. ஏன் நான் உழைச்சா எனக்கு சோறு, நீ அரசு நடத்துறா என்ன நடத்தாட்டா என்ன நீ வரிய போடுற, அதுக்கு மேலேயும் நாங்க அதை கட்டி தொலைய வேண்டியதா இருக்குன்னு நான் அவங்களே உழைச்சி அவங்கள தற்காத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல அரசாங்கம் இதை செஞ்சு கொடுத்துரும் அதை செஞ்சு கொடுத்துருங்கிறதுல மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால மக்கள் டாஸ்மாக நீங்க மூடுவேன்னு சொன்னாலும் மூடணும் தான், ஆனா நீங்க மூட மாட்டீங்க, உங்களால மூட முடியாது. இந்த நிலைப்பாட்டுலதான் மக்கள் இருக்கிறாங்க, விரக்தியில இருக்கிறாங்க. யார் வந்தாலும் இப்படிதான் இருக்க போறான், சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு அதை செய்வோங்கிற நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் வெகுவாரியா இணைஞ்சிட்டே இருக்காங்க. ஆனா பொதுவா மக்களோட மனநிலையில அது எல்லாமே தவறுதான், அதை சரி செய்யணும். ஆனா யாரு சரி செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சி தான் சரி செய்யுங்கிற இதை நம்ம தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற நாங்க தான் அதை வெகுவாரியா அவங்கள்ட்ட போய் சொல்லணும். அந்த நம்பிக்கையை ஊட்டுற விதம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்கு தான் நாங்க சொல்றோம், அரசு மூடிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை.
உங்களுக்காக நாங்க நிப்போம், நாங்க மூடி காட்டுவோம் நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு தான். அதுல எத்தனை கட்சி இருக்குது, யாருமே வர மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இவ்வளவு உறுதியா நிக்கிறது காரணம்னா நீங்க அந்த விரக்திக்கு போக வேண்டாம், உங்களை மீட்டெடுக்கிறதுக்கான எண்ணத்தோட தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் களத்துல நிக்கிறங்கிறதுக்கான சான்று தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஏன்னா அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து மீனவ பகுதி தான், எல்லா பகுதியிலும் வர்றதில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனித்தனியாக மீனவ பகுதி எல்லாமே வந்துருக்குல்ல. இப்போ மீனவ பகுதி அப்படின்ட்டு வரும்போது இப்போ நீல பொருளாதாரம், அது மாதிரி இந்த சிஆர்செட் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அந்த ப்ளூ எக்கானமி, அதுக்கப்புறமா இதுல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் ஏற்கனவே இப்போ போட்டு கொண்டு வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ள அடங்கிதான் இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த மீனவ மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குதா, அவங்க கிட்ட எல்லா விஷயமும் போய் சேர்ந்துருக்குதா? ஏன்னா நம்மளும் அதையும் சந்திச்சு பேசுற வரைக்கும் ஒரு சிலருக்கு அதை பத்தின புரிதல் இருக்கு, நிறைய பேருக்கு அதை பத்தின புரிதல் இல்லை. அதே சமயத்துல அப்படியே அவங்க கொண்டு வந்தாலும் நாங்க என்ன பண்ண முடியும், இங்கே இருக்க வேண்டியதா, இல்லைன்னா நம்ம வந்து செத்து போக வேண்டியதா அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியான நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துரைச்சு கொண்டு போறது, இல்லை எப்படி நம்ம அதுல இருந்து நம்ம அவங்களை வெளியே கொண்டு வருவோம்? இப்ப இந்த நீல பொருளாதாரம் வந்து மொத்தத்துல பாதிப்படைய போறது என்னவோ கடலோர மக்கள் மாதிரிங்கிற பிரச்சாரமே நம்ம முன்னெடுக்கணும். நீல பொருளாதாரம் நீங்க கடலோர கிராமங்களை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த லைன்ல அப்படியே இருப்பாங்க, 2 தெரு 3 தெரு அப்படியே இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துலயும் 300 200 குடும்பமா இருப்பாங்க. நீங்க கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு நீரோடி வரைக்கும் எடுத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் தான். நீங்க கடலுக்குள்ள இவ்வளவு பெரிய ரிக் அமைக்கிறதும் காற்றாலைகள் அமைக்கணும்னு சொல்றதும், இந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோனுக்குள்ளதான் நீ மீன் பிடிக்கணும், ஃபைபர் படகுல போறவன் அந்த ஜோனை தாண்டி இந்த நாட்டிக்கல் மைலுக்குள்ளதான் ஆழ்கடல்ல நீ மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற வரையறையெல்லாம் அவங்க உருவாக்குறது வெறும் அவங்கள மட்டும் பாதிக்க போறதுலாம் கிடையாது. இப்போ ரிக் எடுக்கிறாருன்னா ரிக் எடுக்கிறதுனால இங்க இருக்கிற போர்ட்டு கிட்டனா எங்க இருந்து மணல் மண் ஜல்லி மண்ணெல்லாம் எங்க இருந்து ஒரு ஹார்பர் சிட்டி முழுமையா வருதுன்னா அங்க சமூக சீர்கேடும் கலாச்சார சீர்கேடுமே எவ்வளவு நடக்கும். சரி, இந்த நீல பொருளாதாரத்தை பத்தி நான் கொஞ்சம் படிச்சேன். அதுல படிக்கும்போது என்னன்னா இவங்க அதுல நிலைத்தன்மையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் வளர்ச்சின்னு தான் எல்லாத்தையுமே குறிப்பிடுறாங்க. இந்த நீல பொருளாதார கொள்கையை ஒத்த வரைவு திட்டம் உலகத்துல வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல நடந்திருக்கு. மெக்சிகா வளைகுடத்துல இது நடந்திருக்கு. இவங்க சொல்ற ஆயில் எடுக்கிற ஹைட்ரோகார்பன், நீத்தேன் ஆயில் எடுக்கிற எல்லா ரிக்கும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல எத்தனாயிரம் போர் போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 1000 இல்லை, எவ்வளவு போர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்க மெயினா அதுதான் வச்சு பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருக்கோம் இல்லையா? 14,000 போர் போட்டிருக்காங்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல மட்டும். போட்டு எடுத்து விட்டுட்டு அதை என்ன பெருநிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்களும் அமெரிக்க நிறுவனங்களும் அதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா இத்தனை ஆண்டு காலமா எடுக்க இதுல எடுப்பாங்க. இதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி பேர்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதோட மொத்த வளத்தையும் சொல்லி சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நீ முடிஞ்சிருச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணி டம்ப் பண்ண. இப்போ போர் போட்டு ஆழ்துளை கிணறுல குழந்தை விழுதுன்னு சொல்றீங்களா, அதே மாதிரி கதை தான் அங்கே. நீ அதை மொத்தமா க்ளோஸ் பண்ணி கொடுங்க. அதை கூட அவங்க செய்யறது கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதை இன்னொரு சின்ன கம்பெனிக்கு வித்துற மாதிரி அவனே ஒரு டம்மி கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில வித்துருவான். வித்துட்டு அவன் இந்த கம்பெனி என்ன சொல்லுவான்னா எனக்கு ஃபண்ட் இல்லை, அதை நான் இயக்கிறதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு இல்லை, ரன் பண்றதுக்கே ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி வச்சிருவான். இப்போ 14,000 இதுல பாத்தீங்கன்னா 3,200 போர் வந்து இப்ப செயல்பாட்டுல இருக்கிறதாட்டு சொல்றாங்க. மிச்சம் எல்லாம் கைவிடப்பட்டதே இருக்கு. இந்த கைவிடப்பட்டதுனால நடக்கிற சீர்கேடு அங்க எந்த விதமான இவங்க சொல்றாங்கல்ல சஸ்டைனபிள் வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படின்னா இருக்கிற மொத்த கனிமங்களையும் மலங்களையும் திருடிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், திருடிட்டு போய் வளர்ந்துருவாங்க, அதை கைவிட்டுருவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அந்த கடலுக்கு அடியில மீன்கள் வாழ்றதுக்கான பவளப்பாறைகள், செயற்கை பவளப்பாறைகளை நாங்க இந்த இடத்துல உருவாக்கி, இது எதுவுமே நடக்க போறது கிடையாது. வரலாறு ஏற்கனவே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோல நடந்த நீல பொருளாதாரத்தை படிச்சீங்கன்னா அவன் மெக்சிகோ அந்த வளைகுடாவே இதை மட்டும் முடிக்கல. மெக்சிகோ நீங்க பாத்தீங்கன்னா அமேசான் அங்கதானே, காடு அங்கதான் இருக்கு. இந்த அமேசான் காடு, கடல் உள்ள நிலம் ரெண்டையுமே அழிச்சிட்டாங்க. அதே திட்டம் தான் இப்ப இங்கே. இதுக்கு அதிகமான நிதி ஒதுக்குறதும் பாத்தீங்கன்னா உலக பொருளாதாரத்துல இருந்து தான் ஒதுக்குறாங்க, WHOல இருந்து தான் ஒதுக்குறாங்க, வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் ஃபண்ட் ஒதுக்குறாங்க. இதே ஃபண்டை தான் அவன் அங்க ஒதுக்கிடுறான். இங்க அப்ப என்ன செய்ய போறோம்? ஏற்கனவே செஞ்ச இது வரலாறு இருக்கு. நீங்க மெக்சிகோ வளைகுடாவை எடுத்து முழுமையா படிச்சிட்டீங்கன்னா நீல பொருளாதாரம் என்ன கொடுக்குங்கிறது தெரியும். 14,000 போர் போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு இதுல போட்டிருப்பா நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பேரழிவு. அதைத்தான் இங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இது மத்திய மாநில அரசுடைய நேரடி விருப்பம் கூட இல்ல, வெளியே நிச்சயமா மத்திய மாநில அரசு வந்து அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாத கையேற நிலையில அதை ஒத்துக்கிற அவங்களே கைப்பாவையா தான் இருக்காங்க. யாரும் நிச்சயமா கைப்பாவையா தான் இருக்காங்க. நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா
என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நடந்திருக்கு. புதுமையால அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல, அமெரிக்க பொருளாதார அடியாளுங்க ஒப்புதல் வாக்குமூலத்தை படிங்க. அந்த புத்தகத்தை நீங்க முதல்ல படிக்கும் போதே இவங்க இங்கிருந்து மெக்சிகோ அந்த காட்டுக்குள்ள எண்ணெய் எடுக்கிறதுல இருந்து இவங்க இந்தோனேஷியா போறத விவரிச்சிருப்பாங்க முதல்ல ஒரு 100 பக்கத்துக்குள்ள. அதை படிச்சீங்கன்னா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நீங்க ரொம்ப இதெல்லாம் வேண்டாம். அந்த பொருளாதார அடியார் ஒப்புதல் வாக்குமூலத்தை படிச்சீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் நிலைத்தன்மையான வளர்ச்சி அது இதுன்னு சொல்றதோட மொத்த சாராம்சமும் அங்க புரிஞ்சிடும். இந்த முன்னறிவிப்பாளர்கள்னு சொல்லுவாங்க. வந்து உங்களுக்கு நான் உலகம் இப்படி உங்க நாடு இப்படி ஆக போகுது, இதனால உங்களோட ஜிடிபி 3% இருந்து 18% வளர்ந்துடும், 10% வளர்ந்துடும், மக்கள்லாம் அப்படியே சொர்க்கத்துல இருப்பாங்க இப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஏற்கனவே சொர்க்கத்துல இருந்தது நீங்க இந்தோனேஷியா இந்த மாதிரி நாட்டுல அவங்க பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நம்ம நாடும் அப்படிதான். இந்த நாகர்கோவில் நகரமே இந்த பொருளாதார அடியால் வாக்குமூலத்துல சொன்ன மாதிரியான சீர்கேட்டினாலதான் இந்த நகரம், இந்த நாகர்கோவில் நகரத்துல இருக்க குப்பமேடும் அந்த அந்த மாடல். இப்ப இவங்க ஒரு திராவிட மாடல் சொல்ற மாதிரி உலகத்துல ஒரு 2ஆம் 3ஆம் தர நாடுகளுக்குன்னு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. வருவான் உனக்கு மின்சாரம் தரேன் அது இதும்பா. எந்த நீர் மேலாண்மை திட்டம் இருக்கா நம்மளாலும் செயல்படுத்த மாட்டான். ஒரு நகரத்தை உருவாக்கம் கழிவுநீர் அவ்வளவு நீங்க குடிச்சிருந்த தண்ணியில கொண்டு விட்டுருவோம். மொத்தமே இந்த நகரத்தை சீர்கேடு பண்ணி நீங்க மீட்டெடுக்க முடியாத மாதிரி உருவாக்கி தந்துட்டீங்க இருக்க அவ்வளவு வளர்த்த எடுத்துட்டு போயிடும். இதுதான் நடக்க போகுது இல்லையா. நீல பொருளாதாரத்துல ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. நீல பொருளாதாரத்து மூலியமா நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு போர்ட்டு கட்டினாலே அதுல தெளிவா சொல்லுவாங்க. அதுல ஒரு போர்ட்டு கட்டினாலே உனக்கு போர்ட்டு கட்டணும். இது சிம்பிளா சொல்றேன். ஒரு வீடு கட்டணும். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 20 லட்ச ரூபாய் பட்ஜெட். அப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வீடு வேண்டாம், நான் வீடு கட்டி தர்றேன் நீ கட்டு, அப்பதான் நல்லா இருப்பா, எதுக்கு மழையில இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி அப்போ வீடு கட்ட நானே உனக்கு கடன் தர்றேன், அப்படியே தாங்க அப்ப வீடு கட்டிடுறேன்னு கடன் கொடுப்பேன். கடன் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க நீ கட்டக்கூடாது, நான் சொல்ற கம்பெனி தான் 20 லட்சத்தை கொடுத்துருவான். உனக்கு 20 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி 20 லட்ச ரூபா வாங்கி அவன் நாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருவான். அவன் கட்டி தந்துட்டு போவான். அந்த வீடை அதனோட லாபம் எல்லாம் அவன் நாட்டுக்கே பணத்தை தந்து அந்த பணம் அவன் நாட்டுக்குள்ளே போயிருச்சு. இந்த லோனை நீங்க அசலும் வட்டியுமே 25 வருஷம் 3 மடங்கா கட்டுவீங்க. 20 லட்சம் வாங்கி 60 லட்சம் கட்டுவீங்க. இந்த கதை தான் இந்த நீல பொருளாதார கதை. இதுல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மக்களுக்கு எளிமையான முறையில சொல்லணும்னா இதுதான். இப்போ ஒரு பக்கம் நீல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பகுதியில முழுசா எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு கடல்னு சொல்லாதீங்க, மொத்தம் கடல் பகுதி இந்த பக்கத்துல இருந்து தேரி மண்ணெல்லாம் எடுக்கிறீங்க. அந்த ஐஆர்இஎல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுமே நம்ம கன்னியாகுமரி பகுதிகளில் வந்து ஒரு இருக்குது. அது வந்து ஒரு அந்த இங்க இருக்கிற மணாலகுறிச்சியில ஐஆர்இஎல்ல அந்த முழுமையான அத்தனை அழகுகள் இல்லாம ஒரு 40% இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு பேரழிவு தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவன் யுரேனியம் துரேனியம் தோண்டி எடுக்கிறத பார்க்கும்போது எடுக்கும் போதே கதிர்வீச்சு இருக்கும். அதுல என்ன அதிகமாட்டா 40 ஆண்டுகளுக்கு 60 லட்சம் டன்னுகளுக்கு மேல நீ எடுத்துக்கலாங்கிற அவன் சொல்லியிருக்க அளவே. அப்ப நம்மால எவ்வளவு எடுப்பான்? அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுப்பாங்களா? எடுத்து நான் சரி பண்ணிட்டு திருப்பி அந்த மண்ணை அங்க கொட்டிடுவேங்கிறான். எது சாத்தியம்? உனக்கு இந்த நாகர்கோவில் நகரத்துல ஓடுற ஒரு பழையாறுன்னு ஒரு கால்வாய் இருக்கு. இதுதான் இங்க பெரிய பாசன கால்வாயும் ஒரு நீர் ஆதாரமா அந்த காலத்துல எல்லாரும் வச்சிருக்காங்க. இப்ப நகரத்துல உள்ள மொத்த சாக்கடை அங்கதான் வருது. சாக்கடை முழுமையான சாக்கடையா மாறி இருக்கு. இதுல பாதாள சாக்கடை போட்டு அந்த தண்ணியை சுத்திகரிச்சு அது என்ன பண்றாங்கிற ப்ராசஸே தெரியல. எதுவுமே இல்லை உனக்கு டெக்னாலஜியே சுயமான டெக்னாலஜியா தற்சார்பா இந்த நாடு தன் காலில் நிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி நீ வேற ஒரு நாட்டுகிட்ட போய் கையேந்தி நீ கொண்டு வர எல்லாமே எப்படி நீ சாத்தியப்படுத்தி இது பண்ண முடியும்? இங்க இருக்கு கூடங்குளத்தினாலே பெரிய அழிவு இருக்கு. இங்க திருப்பி யுரேனியம் எடுக்கிறதுக்கு நீ கதிர்வீச்சுள்ள மண்ணை தோண்டி இருப்பேன்னா என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பேரழிவுக்கு தான் வரப்போகுது. அந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டமும் வந்து மக்களுக்கும் மண்ணுக்கும் ஒரு பேராபத்தை மட்டும்தான் விளைவிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு, இனிமே அப்படிதான் இருக்கு. இனிமே அப்படிதான் இருக்கும். இது நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு மக்கள் போராட்டம் மூலியமா தான் தடுக்க முடியும். பக்கத்துல இருக்க கேரளாக்காரன் அரசியல் விழிப்புணர்வோட இருக்கிறான். அவனோட மண்ணையும் வளத்தையும் பாதுகாக்கிறான். நம்ம மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அதுக்கு யாரு சரியான நபர் களத்துல நிக்கான்னு தேர்ந்தெடுக்கணும். அது நாம் தமிழர் கட்சி உறுதியான நிலைப்பாட்டுல நம்ம நிக்கிறோம். நம்ம பின்னாடி மக்கள் அணிவகுக்கும் போது இந்த பிரச்சனைகள் அவ்வளவு முடித்து வைக்கணும். எப்படி கேரளாக்காரன் சுயமரியாதையோட அவங்க வாழ்றாங்கன்னா அதே மாதிரியான தமிழர்களும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலத்தை அண்ணன் சீமானால உருவாக்க முடியும். அதுக்கு மக்கள் ஆதரவு எல்லாரும் வரும்போது தானா நடக்காத நிச்சயமா வருங்கிறது நம்பிக்கை. ஆனா இறுதியா ஒரே ஒரு கேள்வினா, இப்போ எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ முன்னெடுத்து முதல்ல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே கட்டத்துல என்னன்னா நாம் தமிழர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அப்படிங்கிறத நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ட்டு வரும்போது இருக்கக்கூடிய யார்கிட்ட போய் கேட்டாலும், வேட்பாளர் இருக்கக்கூடிய யார்கிட்ட போய் கேட்டாலும் கொஞ்சம் ரொம்பவே அறிவுபூர்வமா என்ன ஏதுன்றது தெளிவா சொல்றாங்க. அதை எல்லா இடத்துலயும் மக்களும் ஏத்துக்கிறாங்க. ஆமா இவங்க சொல்றது சரி, இவங்க சொல்றது சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த நாம் தமிழர்ல மட்டும்
இந்த நாம் தமிழருக்கு மட்டும் இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா இப்போ ஒரு இப்ப நடக்கக்கூடிய கூட்டணி பேரத்தோடு சேர்ந்து என்ன வேட்பாளராக போகணும் அப்படின்னா 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மனு எல்லாத்தையுமே வச்சு பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ நேர்காணல் மாதிரி இருக்கும்போது யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டம் இருக்கும்ல. இப்ப நாம் தமிழர்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதா? ஏன்னா இப்ப எடுத்த உடனே இத்தனை பேரை நம்ம போட்டு இறக்கி வேலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இது எப்படி நாம் தமிழர்ல மட்டும் சாத்தியமாகுது? நாம் தமிழர்ல வந்து மற்ற கட்சிகள் மாதிரியான அணுகுமுறைகள் எதுவும் இல்லை. பணம் கொடுத்தோ அல்லது தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ண வேணும் அந்த மாதிரியான சூழல்ல தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நம்ம மாற்று அரசியல் மாதிரி எல்லாமே மாற்றுதான் இங்க. இப்போ என்னையே தேர்ந்தெடுத்தது வச்சு இங்க கன்னியாகுமரி மாவட்டம் அல்லது ஒரு பொதுவாக அண்ணன் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா, முதல்ல அண்ணன் வந்து இப்ப முத்துக்குமார் இருக்கானா, முத்துக்குமார் உண்மை நேர்மையுமா விசுவாசமா கட்சிக்கு முதல் இருப்பானா. நீங்க நம்மளோட அறிவாளித்தனம் அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அவன் உண்மை நேர்மையுமா கட்சிக்கு நான் விசுவாசமா இருப்பானா, அதுதான் முதல் தேர்வே. அதான். ரெண்டாவது தர்க்க ரீதியா கொள்கை ரீதியா அவன் எப்படி இருக்கிறான், இந்த ரெண்டையும் பாக்குறாங்க. கட்சியோட கொள்கைகளை உள்வாங்கி கட்சிக்காக உண்மை நேர்மையுமா இருப்பானா, களத்துல நம்ம சொல்றபடி உழைப்பானா, இல்ல இவன் வந்து ஒரு 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 சிறந்த தகுதின்னு எதெல்லாம் நம்ம ஆழ்மனதுல நினைப்போமோ அந்த தகுதிகள் அத்தனை இருந்தா அண்ணன் அவங்கள களத்துல நிப்பாட்டுவாங்க. அவ்வளவுதான். கல்வி ஆகட்டும், நேர்மையாகட்டும், உழைப்பாகட்டும், ஒழுக்கமாகட்டும், இதெல்லாம் இருக்கிறவனுக்கு நாம் தமிழர் கட்சியில அண்ணன் வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க. மிக முக்கியமான தகுதியா அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறதும், நான் அண்ணன் இருந்து அண்ணன் சொல்லாமலே அண்ணன் இருந்து நம்மள்ட்ட இருந்து அண்ணன் என்ன எதிர்பார்க்கறாங்கிறதுல முதன்மை தகுதி உண்மையும் நேர்மையும் விசுவாசம் தான். அதுக்கப்புறம் தான் அறிவு, கல்வி அறிவு ரெண்டாவது. முதல்ல நேர்மையும் அண்ணனுக்கு விசுவாசமா இருக்குது, கட்சிக்கு விசுவாசமா இருக்குது. இதுதான் முதன்மை தகுதியா பாக்குறேன். ஆனா உங்களுடைய வேலை அப்படின்றது எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? இப்ப திணை பிரச்சாரமோ இல்ல மேடை போட்டு பிரச்சாரமோ இல்ல திருமுனை பிரச்சார கூட்டமோ, இதுல எது சிறந்ததா இருக்கு? இல்ல நேரடியா போய் மக்களை நீங்களே சந்திச்சு பேசுறது சரியானதா இருக்கா? இது எப்படி பண்ணலாம்? இல்ல வேட்பாளர் எல்லாருமே இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு 5 அல்லது 6 இதா இதை பிரிச்சிருக்கிறோம். நகரமா இருக்கிற பகுதிகளில் அதிகப்படியான மக்கள் மிக்ஸா இருப்பாங்க. எல்லா சமுதாய மக்களும் இருப்பாங்க. மதமா கலந்துருப்பாங்க, ஜாதியா எல்லாம் கலந்து ஒரே பகுதியில வாழ்வாங்க. இந்த நகர பகுதிகளில் என்னன்னா விளம்பரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கிராமப்புறம் வேற, நகரப்புறம் வேற, ரெண்டுக்குமே விளம்பரம் முக்கியம். நகரத்துல நீங்க ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை சுவைத்த கட்சிகளுக்கு நிகரான விளம்பரங்களை நீங்க பண்ணணும். இதுல போஸ்டர் சுவரொட்டிகளை விட சுவர் விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரீச் கொடுக்குது, வரவேற்பு, மக்கள் பாக்குறாங்க. இப்ப நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா முழுக்க நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி முழுக்க பிரம்மாண்டமா பண்ணியிருக்கோம் சுவர் விளம்பரங்களை. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம், ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்கோம். இன்னும் அதை இன்னொரு ஒரு கொஞ்சம் இடங்கள் இருக்கு, அந்த இடத்தையும் இன்னும் பிரம்மாண்டமா பண்ணி அதை முடிக்க நினைச்சிருக்கோம். சுவர் விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம், விளம்பரங்கிறதே முக்கியம், அதுல சுவர் விளம்பரம் முக்கியம். அதுல பிளெக்ஸ் அடிச்சு ஓட்டக்கூடாது. நீங்க பேரு தான் எழுதணும், நாம் தமிழர் கட்சின்னு போட்டு நீங்க பெருசா அதை எழுதணும். சுவர் விளம்பரம் ரொம்ப முக்கியம். நாங்க சுவர் விளம்பரம் ஒண்ணு பண்றோம். ஒரு 2 தாள் 3 தாள் சுவரொட்டிகள் மொத்தமா ஒரு 20,000 சுவரொட்டி, குறைஞ்சபட்சம் 15,000 ஒட்டியே நினைச்சிருக்கோம். இந்த 6 மாசத்துல 15,000 சுவரொட்டிகள் ஒட்டுறோம். வேட்பாளர் போட்டு சின்ன மட்டும் தனியார் போஸ்டர், அப்படி 2 அல்ல 3 தாள் சுவரொட்டிகள் மொத்தமா அடிச்சு சிவகாசில இருந்து வச்சு நம்ம ஓட்டுறோம் 2. அதுக்கப்புறமா திண்ணை பரப்புரைங்கிறது ரொம்ப முக்கியம். விளம்பரம் அங்கங்கே இருந்துரும். திண்ணை பரப்புரை வந்து நாங்க என்ன நினைச்சிருக்கிறோம்னா, அண்ணன் மாவட்டத்தை 10ஆ பிரிச்சுட்டாங்க. குறைஞ்சபட்சம் வேட்பாளர் போய் ஒரு சட்டமன்ற தொகுதியில 80,000 to 90,000 வீடுகள் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. குறைஞ்சபட்சம் எல்லா இடம் அப்படிதான், 80,000 to 90,000 வீடு. இதுல நாங்க இப்போ ஒரு 20,000 துண்டறிக்கைகள் கொடுத்தாச்சு. ஆள் வச்சு கொடுக்கல, நம்ம வேட்பாளர்கள் போய் கொடுத்துருக்கோம். துண்டறிக்கையோட இது இருக்குது. இந்த துண்டறிக்கையை தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு பின்னாடி இது வேட்பாளர் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். பின்னாடி நம்ம கட்சியோட கொள்கைகள் எல்லாமே நம்ம இதுல போட்டிருக்கோம். போட்டு இந்த துண்டறிக்கைகளை நம்ம விநியோகம் பண்றோம். இதெல்லாமே நம்ம தேர்தல் பரப்புரை, ஆட்சி வரைவுல இருக்கிறத மக்களுக்கு புரியுற மாதிரி எளிதா வடிவமைச்சு நம்ம அதை போட்டிருக்கிறோம். இந்த துண்டறிக்கைகளை வேட்பாளர் நம்மளே போய் கொடுக்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இப்ப நீங்க ஆள் வச்சு நம்ம தம்பிமார்களை வச்சே நீங்க போட்டுட்டு போறதுக்கும், வேட்பாளரா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய்
பரப்புரைகள்ல நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தங்க ஒரு கொள்கையை சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு வீடா கடந்து கடந்து நம்ம போய் 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 கொடுக்கறது மிகப்பெரிய வரவேற்பா இருக்கும். இப்பவே நம்ம கொடுக்கும்போது அதிகமா சாயங்கால நேரமா தான் போவோம். இப்ப என்னன்னா பொறுமையா அந்த துண்டறிக்கையை வாங்கி படிக்கிறாங்க. ம். அவங்க நேரப்போக்குக்கே படிச்சாலும் நாம் தமிழர் கட்சி யாரு, என்ன படம் போட்டிருக்கான், இதெல்லாம் என்ன படமா போட்டிருக்கான் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்க வயது முதிர்ந்தவர்களாகட்டும், பெண்களாகட்டும் என்னன்னு பாக்குறாங்க. அதனால அண்ணன் நம்மளை முன்கூட்டியே வேட்பாளரை அறிவிக்கிறது எதுக்குன்னா, வீடு வீடா போய் நீ மக்களை சந்திக்கிறதுக்கு தான். எந்த விளம்பரங்கள் எதை செஞ்சாலும் கடைசியா நீங்க வீடு வீடா போய் மக்களை சந்திக்காம இருக்கும் பட்சத்தில் அது பெரிய பலன் அளிக்காது. துண்டறிக்கை தூக்கிட்டு வீடு வீடா போயிட வேண்டியதான். அதனால அதுதான் இருக்கையிலே சிறந்த பணி. இருந்தாலும் நகர பகுதிகளில் நீங்க கொஞ்சம் பிரம்மாண்டத்தை காமிக்க வேண்டியது இது தேவையும் இருக்கு. அதனால அதையும் நாங்க செஞ்சிருக்கிறோம். நாங்க அப்புறம் டிஜிட்டல் மீடியா அதுல நாங்க எதையும் மிச்சம் வைக்கிறது இல்லை. திண்ணை பரப்புரையிலேருந்து எந்த நிகழ்வு கிடைச்சாலும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே மக்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த வீடியோவை நீங்க பரவ விடணும். நம்ம கட்சிக்குள்ளேயே பரப்பிட்டு அதுல ஒரு 2000 லைக்கை வாங்கிட்டு போனீங்கன்னா அது கனடால இருந்து நம்ம ஓட்டு போட மாட்டோம். வீடியோ மட்டுமே போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, வீடியோ போட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்னு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நிறைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க எடுத்து பார்க்கும்போது முகம் அறியாத மக்கள், இப்போ உதாரணத்துக்கு எழிலரசி அக்கா இருக்காங்க பாத்தீங்கன்னா, கடைசி சட்டமன்ற தேர்தலில் 15.5% கிட்ட ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்கள பிரபலியமா கட்சியில அத்தனை பேருக்கு தெரியுமான்னா தெரியாது. சிலவங்க இருப்பாங்க ரொம்ப பிரபலியமா இருப்பாங்க, காணொலிகளே பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா வாக்கு சதவீதத்துல ஒண்ணு இருக்காது. நம்ம கட்சிக்குள்ள இருக்க உறவுகளுக்காக தான் இதை நம்ம சொல்றோம். திண்ணை பரப்புரைங்கிறது ரொம்ப முக்கியம். பேர் தெரியாதவங்க ஹுமாயூன் அண்ணே நல்ல பேர் தெரிஞ்சாங்க, ஆனாலும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் அவ்வளவு உழைச்சனால அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு கிடைச்சு. சத்யாக்கா இங்க திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அவங்க இதை கிரவுண்ட் ஒர்க் திண்ணை பரப்புரை அதிகமா பண்றாங்க, அதனால அந்த சட்டமன்ற தொகுதியிலே வாக்கு அதிகமா கிடைச்சது. இங்க 6 சட்டமன்ற தொகுதிகள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல கடந்த சட்டமன்ற தொகுதியிலேயும் குறைச்சல் தான் ஆஸ்திரேலியா நின்னாங்க. அவங்க திண்ணை பரப்புரையும் உழைப்பும் அதிகமா மக்களை சந்திச்சாங்க. 6 சட்டமன்ற தொகுதியிலையும் அவங்களுக்கு தான் வாக்கு அதிகம். இப்ப நான் ஏற்கனவே கடந்த தேர்தலில் நடந்த படிப்பினையும் வாக்கு வாங்கியிருக்கிற சதவீதங்களையும் அந்த நபர்கள் என்ன செஞ்சாங்கிறதையும் கொஞ்சம் ஒரு 20 தொகுதி 30 தொகுதியை பார்க்கும்போது யாரு வீடு வீடா இறங்கி திண்ணை பரப்புரை செஞ்சு கட்சியையும் அண்ணனையும் சின்னத்தையும் கொண்டு சேர்த்தாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாக்குக்கும் வெறும் ஒரு மேலோட்டமான பரப்புரைகளும் காணொலிகளும் போட்டுட்டு இருக்கவங்களுக்குமான வித்தியாசம் டபுளா இருக்கும். இங்க 10,000 20,000 இருக்கும். அப்போ உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது, மக்களை போய் நாடி போறதுக்கு ஒரு பலன் இருக்குது. அதனால மிக முக்கியமானது வீடு வீடா திண்ணை பரப்புரை பண்றதும், அது கூட சரியான நபர்களை கூட்டிட்டு போறதும், எல்லா பரத்தப்பட்ட மக்களையும் அணுகிறதும், ஒரே சைடா போகாம பரவலா போயிடணும். ஒரு 50,000 to 1,00,000 துண்டறிக்கை ஒரு வேட்பாளர் தன் கைப்பட ஒவ்வொரு வீடு வீடா கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு நிச்சயமான பலன் உண்டு. பரப்புரையிலேயே முதன்மையான பரப்புரை திண்ணை பரப்புரை, வீடு வீடா வாக்கு சேகரிக்கிறது தான். இது போக மற்றபடி மக்கள் கூடுற இடம் எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி இருக்கிற அடையாளங்களுக்கு சுவர் விளம்பரம் சுவரொட்டிகள் கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் இளைஞர்களுக்காக கொஞ்சம் வீடியோஸ், இது கொஞ்சம் தான். அதிகமா கட்சியும் மக்களையும் கொண்டு சேர்க்கணும்னா துண்டறிக்கை கொடுத்து திண்ணை பரப்புரை பண்றதுதான். சரி அண்ணா, இவ்வளவு நேரம் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியா ரொம்ப தெளிவா விளக்கமா கொடுத்துருந்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலை நீங்க வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கலாம்.